நாங்க எங்களோட ஸ்டேகேஷன்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டா போன இடம் தான் பைக்காரா ஃபால்ஸ். பைக்காரா ஃபால்ஸில் நாங்கள் ஒரு 7 மந்த் முன்னாடி வந்தப்போ வாட்டர் ஃப்ளோவே இல்லை. பட் இந்த டைம் வந்து நல்ல வாட்டர் ஃப்ளோ இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் வந்து நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி. எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. குட்டீஸும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கே அப்படியே ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். உண்மையாகவே வந்து குட்டீஸை வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் இருந்துச்சு. பைக்காரா ஃபால்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் போட் ஹவுஸு. நாங்கள் லாஸ்ட் டைம் ஊட்டி வந்தப்போ போட்டிங் வந்து ஊட்டி மெயின்லேயே இருக்க லேக்கில் போனோம். அது கொஞ்சம் சின்னது. பட் இந்த லேக் வந்து ரொம்ப பெருசு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போட்டிங்லேயே வந்து ஸ்பீட் வைஸ் 2, 3 வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் செலக்ட் பண்ணது 10 மெம்பர்ஸ் போகக்கூடிய ஒரு மாட்ரேட்டான ஸ்பீடில் போகக்கூடியது. போட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து எங்களோட லஞ்சுக்கு செலக்ட் பண்ண ஸ்பாட் தான் ஆசிஃப் பிரியாணி. ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது. வெயிட் பண்ணி தான் போனோம். இங்கே இருந்த ஆம்பியன்ஸ் அண்ட் வந்து ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. நாங்கள் இங்கே ஆளுக்கு ஒரு பிரியாணி வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். குவான்டிட்டியுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் சூப்பர்பாக இருந்தது. கடைசியாக பிரெட் அல்வா ஆர்டர் பண்ணி நாங்கள் எங்களோட லஞ்சை சூப்பர்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கேருந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களோட ஊட்டி ட்ரிப் ரொம்பவே மெமரபிளாக இருந்துச்சு. இந்த ஊட்டி வெக்கேஷன் விலாக் பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் பூர்ணிமா மோகன்.